வணக்கம். சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஸ்டாலினை தட்டி தூக்கிய ஜனாதிபதி. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுகவின் ஆட்சி 5 ஆண்டுகள் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாகவும், தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை திமுக மிகவும் மோசமான முறையில் செய்துவிட்டதாகவும், பாதுகாப்பு இல்லாத சூழல், தற்பொழுது ஜனாதிபதியின் மீதே வழக்குகள் தொடரக்கூடிய சூழலும் திமுகவின் ஆட்சியில் நிகழ்ந்தது. அதாவது, சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் இருப்பதாக 6 மாதங்களுக்கு மேலாக ஒப்புதல் அளிக்காமல் காலத்தை நீட்டிப்பதன் காரணமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்தார் ஸ்டாலின் அவர்கள். ஆளுநர் மீது மட்டும் வழக்கை தொடராமல் ஜனாதிபதியின் பெயரையும் இதில் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஜனாதிபதியின் மீது வழக்கு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தின் விசாரணையில் ஜனாதிபதியும் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நீதிபதியும் வழக்கை கூறியிருந்தது. அதிர்ச்சியடைந்த இந்தியாவை ஜனாதிபதி எப்படி இந்த வழக்கில் சம்பந்தப்படுத்த முடியும்? இந்தியாவின் முதல் குடிமகன் மீது முதலாவதாக வழக்கு தொடர்ந்ததை தவறு. இந்த ஒட்டுமொத்த சுதந்திரமடைந்த இந்தியாவில் இதுவரைக்கும் ஜனாதிபதியின் மீது யாருமே வழக்கு தொடர்ந்தது கிடையாது. முதல் முறையாக திமுக தான் தொடர்ந்துள்ளது. அதுவும் நிச்சயம் எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடிய வகையில் ஜனாதிபதி முர்மு அவர்களை ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகவும் உச்சநீதிமன்றத்திற்கு எதிராகவும் தற்பொழுது ஆதாரத்துடன் எனக்கும் இந்த வழக்கிற்கும் சம்பந்தம் கிடையாது, இந்தியாவை அவமானப்படுத்தும் விதமாக ஸ்டாலின் அவர்கள் செய்தது தவறு, உடனடியாக டெல்லிக்கு அவரை அழைத்து வந்து நீதிமன்றத்தின் முன்னாலே மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் நீதிமன்றத்தின் மீதும் தமிழக அரசின் மீதும் நடவடிக்கை பாயும். அதாவது, மத்திய அரசை அவமானப்படுத்தப்பட்டதாக கூறி நீதிமன்றத்தின் மீதும் ஸ்டாலின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அவரது ஆட்சி அதிகாரங்கள், ஏன் அவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு கூட தடை விதிக்கப்படலாம். உடனடியாக அவர் அவசரமாக டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதனால்தான் தற்பொழுது ஸ்டாலினை டெல்லிக்கு தூக்கிய ஜனாதிபதி என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. யார் மீது வழக்கு தொடர வேண்டும், யார் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்று கூட தெரியாமல் ஸ்டாலின் அவர்கள் செய்தாரா, அல்லது அவர் எப்பொழுதும் போல பொம்மையாக செயல்பட்டு மற்றவர்கள் இதை செய்தார்களா என்று தெரியவில்லை. ஆளுநர் மீது தொடர்ந்தால் அது சரியானது. அதற்கான விளக்கத்தை ஆளுநர் கொடுக்க போகிறார். ஆளுநர் நேரடியாக ஜனாதிபதிக்கு அனுப்பாத வரை இந்த வழக்கிற்கும் ஜனாதிபதிக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது. மேலும் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டாலும் அவருடைய இறுதி முடிவு அவர் வெளியிடும் வரை காத்து கொண்டிருப்பதுதான் அனைத்து மாநிலங்களுக்கும் கடமை. தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் செய்த தவறால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஜனாதிபதி எடுக்கக்கூடிய முடிவு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.